வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஸ்ரீலங்காவின் நண்பேண்டா அடையாள சீனாவை முக்கியமாக இலக்கு வைத்து இதுவரை அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் என்ற அடையாளத்தில் இருந்த பென்டகனை தற்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் த வார், அதாவது போர்த்துறை அல்லது போர் திணைக்களம் என புதிய பெயருக்கு உரியதாக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் மாற்றியிருக்கிறார். ஓவல் பணியகத்தில் இந்த மாற்றத்துக்குரிய எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் எனப்படும் நிர்வாக ஆணையில் அவர் ஒப்பமிட்ட காட்சி உலக ஊடகங்களுக்கும் பரவிக்கொண்டது. இந்த பின்னணியில் இந்த காட்சியின் தாக்கம் சீனாவின் பட்டுப்பாதை தடத்தில் உள்ள இலங்கையில் எவ்வாறான தாக்கங்களை எதிர்காலத்தில் உருவாக்கிக் கொள்ளப் போகின்றது என்பது இனிமேல் தான் தெரியவரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கக்கூடும். ஆனால் அதற்கு முதலே இலங்கையின் எதிர்காலத்தில் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமாக, இல்லை பல பருக்கைகள் பதமாக கொழும்பில் இடம்பெற்று வரும் தொடர்ச்சியான திகில் தாக்குதல்களும், செம்மணியில் முழந்தாளிட்ட நிலையில் பாயிண்ட் பிளாங்க் மரண தண்டனை பாணியில் ஒரு எலும்புக்கூட்டு எச்சம் மீட்கப்பட்ட சம்பவங்களும் இலங்கை குறித்து நம்பிக்கையற்ற கட்டியங்களை தெளிவாகவே கூறிக்கொள்கின்றன. ஸ்ரீலங்கா காவல்துறையை பொறுத்தவரை அதன் பாதுகாப்பில் தற்போது இந்தோனேஷியாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட முக்கிய பாதாள உலக தலைகள் உட்பட்ட பல பாதாள உலக தலைகள் உள்ளன. இவ்வாறாக தமது பிடியில் உள்ள பாதாள உலக தலைகளின் கடந்த கால நடவடிக்கைகள் குறித்தும் ஸ்ரீலங்கா காவல்துறை தமது வறுத்து எடுப்பு விசாரணைகளின் மூலமாக சில கிளறல்களை செய்து கொள்கின்றது. அந்த வகையில் புதிய திகில்கள் வந்திருக்கின்றன. இவ்வாறான திகில் கதைகள் வந்த அதே பின்னணியில்தான் கொழும்பில் கடந்த 24 மணி நேரத்துக்குள் 2 துப்பாக்கி தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த தாக்குதல்களில் ஒருவர் பலியாகி இருக்கின்றார், இன்னொருவர் காயமடைந்திருக்கின்றார். முதலாவது சம்பவம் நேற்றிரவு கொழும்பின் கிராண்ட் பாஸ் பகுதியிலும், இரண்டாவது சம்பவம் இன்று அதிகாலை மருதானை பஞ்சிகாவத்தை பகுதியிலும் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவங்கள் யாவும் பாதாள உலக தலைகள் உள்ளே இருந்தாலும் இன்னமும் வேறு தலைகள் இலங்கையில் உள்ள தமது வலையமைப்புக்கு கட்டளைகளை பிறப்பிப்பதற்கு அறிகுறிகளாக, இல்லையென்றால் சாட்சியங்களாக வெளிப்பட்டுள்ளன. இதற்கிடையே ஸ்ரீலங்கா குற்றல புலனாய்வுத்துறையின் வறுத்தெடுப்பு விசாரணையில் உள்ள மண்டினு பத்மசிறி ஆகிய கெஹல் பத்ர பத்மே நுவரேலியாவில் ஒரு போதைப் பொருள் தயாரிப்பு கூடம் ஒன்றை இயக்கிய விடயம் தற்போதே தமக்கு தெரிய வந்ததாக ஸ்ரீலங்காவின் காவல்துறை கூச்ச நாச்சமின்றி கூறிக்கொள்கிறது. நுவரேலியாவில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த வாடகைக்கு எடுத்த வீட்டில் ஒரு போதைப் பொருள் தொழிற்கூடத்தை இயக்கி அந்த போதைப் பொருள் உற்பத்திக்கு தேவையான ரசாயனங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து இந்த வலையமைப்பு செயற்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. வெளிநாட்டிலிருந்து 2000 கிலோவுக்கு அதிகமான போதைப் பொருள் ரசாயன பொருட்கள் நாட்டுக்குள் இறக்குமதி செய்யப்பட்டு பாகிஸ்தானிய போதை தயாரிப்பு நிபுணர்களின் உதவியுடன் நுவரேலியாவில் இந்த தொழிற்கூடம் இயங்கியதாக ஸ்ரீலங்கா காவல்துறை கூச்சநாச்சமின்றி கூறிக்கொள்கிறது. இந்தோனேஷியாவிலிருந்து அண்மையில் தூக்கப்பட்ட பாதாள முகங்களில் ஒன்றான பெக்கோ சமனின் மனைவியான ஷாதிகா லக்ஷனியிடம் 18 கிலோவுக்கு மேற்பட்ட தங்க நகைகள் இருந்த விடயமும் தற்போது அம்பலப்படுகின்றது. இந்த 18 கிலோ தங்க நகைகளும் தற்போது ஸ்ரீலங்காவின் தேசிய இரத்தினக்கல் மற்றும் நகைகள் ஆணையகத்திடம் ஒப்படைக்கப்பட்டு அதன் பெறுமதி கோரப்படுகிறது. இந்தோனேஷியாவிலிருந்து தனது 3 வயது மகளுடன் கொழும்புக்கு நாடு கடத்தப்பட்ட பெக்கோ சமனின் மனைவி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட போது இந்த 18 கிலோ தங்க நகைகள் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவித்த ஸ்ரீலங்கா சிஐடியினர் இந்த நகைகள் அவருக்கு எவ்வாறு கிடைத்தன என்பதை அறியும் விசாரணைகள் மும்முரமாக இடம்பெறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நகைகள் வன்னியில் விடுதலை புலிகளின் வைப்பகத்தில் படைத்துறையால் மீட்கப்பட்ட நகைகளின் ஒரு பகுதியா? இவையும் அரசியல்வாதிகளின் தொடர்புகள் ஊடாக புலிகளிடமிருந்து அவர்களின் ஆயுதங்கள் ஒரு காலத்தில் பாதாள உலகுக்கு கைமாற்றப்பட்டது போல, அதாவது விடுதலை புலிகளின் வீழ்ச்சிக்கு பின்னர் 2009க்கு பின்னர் வன்னியில் மீட்கப்பட்ட ஆயுதங்களின் ஒரு பகுதி பாதாள உலகுக்கு ஸ்ரீலங்கா படைத்துறையால் கைமாற்றப்பட்டது போல இந்த நகைகளும் அரசியல்வாதிகளின் தொடர்புகள் ஊடாக பாதாள உலக முகங்களுக்கு கையளிக்கப்பட்டனவா இல்லையென்றால் கைமாற்றப்பட்டனவா என்ற கோணத்திலும் தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன.
தற்போதைய விசாரணைகளின் போது இதுவரை ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பிடம் சிக்கிக்கொள்ளாத பாதாள உலக குயின்களில் ஒருவரான செவ்வந்தி போலவே பெக்கோசமனின் மனைவியான ஷாதிகா லக்ஷனியும் செயற்பட்டதாக, அதாவது அவரும் ஒரு பாதாள உலக குயினாக செயற்பட்டமை தெரிய வருகிறது. ஷாதிகா லக்ஷனி என்ற இந்த பாதாள உலக குயின் தற்போது தனது 3 வயது பிள்ளையை மையப்படுத்தி தனது சட்டவாளர்கள் ஊடாக ஒரு அன்னை என்ற நாடகத்தை போட்டு கருணையை தேடி தப்பிக்க முனைந்தாலும் இலங்கையில் பாதாள உலக கொலைகள் மற்றும் போதைப்பொருள் சாம்ராஜ்யத்தை வழிநடத்திய பெண்களில் ஒருவராகவும் இந்த குயின் பகிரங்கப்படுகிறார். தென்னிலங்கையில் இவ்வாறு பாதாள உலக திகில்கள் தொடர்ந்து வெளிவர செம்மணி பகுதியில் நேற்று முழந்தாளிட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூட்டு எச்சமானது அந்த எச்சத்துக்குரியவர் அந்த இடத்தில் வைத்து பாயிண்ட் பிளாங்க் எனப்படும் குரூர மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டவரா என்ற ஐயங்கள் எழுந்து கொள்கின்றன. இதுவரை செம்மணி புதைகுழி பகுதியில் 240க்கும் மேற்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் பல அகழ்ந்து எடுக்கப்பட்ட பின்னணியில் இன்று சனிக்கிழமையுடன் இப்போதைய கட்ட அகழ்வு பணிகள் முடிவடைந்துள்ளன. இவ்வாறாக அகழ்வு பணிகளின் இன்னொரு கட்டம் முடிவடையும் நிலையில்தான் இந்த முழந்தாளில எச்சம் திகிலை வழங்கிக் கொள்கிறது. ஒருவேளை இந்த எச்சத்துக்குரியவர் சாதாரண மரணத்தின் பின்னர் சமாதி நிலை ஆகமத்துடன் புதைக்கப்பட்ட ஒருவராக இருக்குமா என்ற ஐயங்களும் எழுந்ததால் இதற்குரிய தெளிவான விளக்கங்களை பெற நேற்று இந்த புதைகுழி பகுதிக்கு யாழ் பல்கலைக்கழகத்தின் இந்து நாகரிகத்துறையின் மூத்த விரிவுரையாளர் ரமணராஜாவும் அழைக்கப்பட்டார். அவ்வாறாக அழைக்கப்பட்ட மூத்த விரிவுரையாளரின் அவதானிப்புகள் இந்த எச்சத்தை மையப்படுத்தி கூறப்பட்ட போது அவர் வழங்கிய விளக்கங்கள் சமாதி நிலை கருத்தியலை நிராகரிக்க தலைப்பட்டன. அதாவது குறித்த ஒருவர் சமாதி நிலையின் ஆகமப்படி அடக்கம் செய்யப்பட்டிருந்தால் அவர்களின் கைகள் இருக்கும் நிலை வேறாக இருக்கும் எனவும், ஆனால் தற்போது மீட்கப்பட்ட இந்த எலும்புக்கூட்டு எச்சத்தின் கைகள் இருக்கும் நிலை அவ்வாறான சமாதி நிலை புதைப்பை உறுதிப்படுத்தவில்லை எனவும் விளக்கம் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதுவரை செம்மணி வழக்கை கையாண்ட நீதிபதி ஆனந்தராஜா இப்போது இல்லை என்றாலும் அவர் பதவி உயர்வுடனான இடமாற்றத்தை பெற்றுவிட்டாலும் செம்மணி வழக்கை தற்போது கையாள நீதிபதி லெனின்குமார் இது தொடர்பான அறிக்கையிடல் ஒன்றுக்கு உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் காணாமலாக்கப்பட்ட மக்களுடன் செம்மணி புதைகுழிகள் உட்பட்ட பல புதைகுழிகளுக்கு தொடர்பு இருக்கும் திகிலான பின்னணியில் இலங்கையில் காணாமலாக்கப்பட்ட மக்கள் தொடர்பான முறைப்பாடுகள் அனைத்தையும் எதிர்வரும் 27ஆம் ஆண்டுடன் முடிவிட ஏகேடிஆர் அரசாங்கம் ஒரு சூட்சுமமான சிறப்பு திட்டத்தை நகர்த்த அவசரப்படுகிறது. ஓய்வு பெற்ற நீதிபதிகள், ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மூத்த நிர்வாக அதிகாரிகள், சட்டவாளர்கள் உட்பட 75 பேரை கொண்ட 25 துணை குழுக்களை அமைத்து இந்த பொறிமுறை நகர்த்தப்பட உள்ளதாக தெரிகிறது. இந்த பிரத்யேக பொறிமுறை திட்டத்தின் மூலம் காணாமலாக்கப்பட்டவர்களில் பலர் உயிருடன் இல்லை என்ற முடிவுரை வழங்கப்படுவதற்கான முனைப்புகள் உள்ளது போல தெரிகிறது. காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்காக 3000 நாட்களை கடந்து தமிழ் அந்நியர்கள் போராடி வரும் நிலையில் அவ்வாறாக போராடி வரும் தமிழ் மக்களுக்கு நீதியை வழங்கும் நோக்கத்துடன் இந்த பிரத்யேக திட்டத்தை தாம் நகர்த்த உள்ளதாக ஏகேடிஆர் அரசாங்கம் குறிப்பிட்டாலும் இந்த நகர்வின் நோக்கம் ஸ்ரீலங்காவுக்கு அனைத்துலக அரங்கில் பழைய கரையாக உள்ள காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான பிரச்சனைக்கு வெள்ளையடிக்கும் ஒரு நகர்வாகவே இருக்கக்கூடும் என்பதும் வெளிப்படையானது. ஆக மொத்தம் 2027ஆம் ஆண்டுக்கு முன்னர் காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் மக்கள் தொடர்பான விசாரணைகளை முடித்து அவர்கள் காணாமல் போய் மரணித்து விட்டார்கள் என்ற ஒரு முடிவுரையை வழங்கி அவர்களின் குடும்பங்களுக்கு சில கிள்ளி தெளிப்புகளை செய்ய அனுர தரப்பு ஆர்வப்பட்டாலும் தற்போது அரசு தரப்பை கூறிக்கொள்வது போல 10,517 முறைப்பாடுகளுக்குரியவர்கள் இவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டார்கள், அவர்களை காணாமல் ஆக்கிய முகங்கள் யாவை, இல்லையென்றால் அவ்வாறான காணாமல் ஆக்கப்படும் சம்பவங்களுக்கு உத்தரவிட்ட கொழும்பு அதிகார பெரிய தலைகள் யாவை என்ற விடயத்தில் விடைகளை வழங்கிக் கொள்வது அனுர தரப்புக்கும் காலை சுற்றிய பாம்பு நிலையாகவே இருக்கும் என்பதும் வெளிப்படையான ஒரு விடயம்.